விழுப்புரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஏடிஎம் கொள்ளை வழக்கில் வடமாநிலத்தை சேர்ந்த 4 பேர் அதிவேகமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகாராஜபுரம் ரெட்டியார் மில் பஸ் நிறுத்தம் அருகே அமைந்துள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் ஏடிஎம் மையம். இங்கு கடந்த 12ஆம் தேதி இரவு மர்ம நபர்கள் நுழைந்து எளிதில் புரியாத ஒரு நவீன முறையில் பணத்தை திருடிச் சென்றனர். அவர்கள் ஏடிஎம் எந்திரத்தின் பணம் வெளியே வரும் பகுதியில் அலுமினிய தகடுகள் வைத்து பொதுமக்கள் பணம் எடுக்க முடியாமல் தடுத்து, பின்னர் வலுவான வைஃபை சாதனத்தை உடைத்து எந்திரத்திற்குள் இருந்த பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். இதே கும்பல் விழுப்புரம் எம்ஜி சாலை, மாம்பழப்பட்டு சாலை உள்ளிட்ட மையங்களிலும் இதே போன்ற முறையில் கொள்ளை நிகழ்த்தியுள்ளது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கி சிசிடிவி வீடியோக்கள், வாகன எண்கள், கணினி பதிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டனர். தப்பிச் செல்வதற்காக அவர்கள் பெங்களூரு ரயில்வே நிலையத்திற்கு சென்ற நிலையில் கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்தில் போலீசாரால் சிக்கி கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 10,200 ரொக்கம், 4 ஏடிஎம் அட்டைகள், 4 செல்போன்கள், ஒரு அலுமினிய தகடு, செலோ டேப், 2 தொப்பிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. சோனு, லவ்குஷ், சஞ்சய் மற்றும் சிவா ஆகிய 4வரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேடம்பட்டி சிறையில் அடைத்தனர். 24 மணி நேரத்திற்குள் திருட்டு சம்பவத்தை தடயமின்றி தீர்த்து வைத்த விழுப்புரம் தனிப்படை போலீசாரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சரவணன் பாராட்டினார். இதுபோல சூட்சமமான நவீன தொழில்நுட்பங்களை எதிர்கொள்ளும் காவல்துறையின் நடவடிக்கைகள் நம் சமூகத்தின் பாதுகாப்புக்கு அடித்தளமாக இருக்கிறது. கொடூர குற்றங்களுக்கு இடமில்லை என்பதை இதுவரை போலீசார் மீண்டும் நிரூபித்துள்ளனர்.